ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகிறது. வாழ்க்கையில் இருள், துக்கம், பிரச்சனை இருந்தாலும் தேவன் ஒரு புதிய விடியலை நமக்கு கொடுக்கிறார். நீதியின் சூரியன் உதிக்கும், புதிய ஆரம்பம். இரவு எவ்வளவு இருந்தாலும் காலையில் சூரியன் உதிக்கும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒளியை தர வல்லவராயிருக்கிறார். தோல்விகள் இருந்த இடத்தில் வெற்றியை தேவன் தருகிறார். துக்கம் இருந்த இடத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை தேவன் தருகிறார். குழப்பம் இருக்கும் இடத்தில் ஒரு தெளிவை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இது தேவன் தரும் ஒரு புதிய ஆரம்பமாகும். அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம். இந்த வசனம் உடல் நலம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம், குடும்ப அமைதி எல்லாவற்றிற்கும் குறித்து தேவன் காட்டுகிற ஒரு வெளிச்சமான வசனமாக உள்ளது. தேவன் உங்களை முழுவதுமாக சுகத்தை தர விரும்புகிறார். கொடுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இந்த வசனத்தின் அர்த்தம் வளர்ச்சி, சுதந்திரம், சந்தோஷம். பாடுகள் இருந்த வாழ்க்கையில் இருந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கட்டுப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, வளர்ச்சியை நோக்கி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். வாழ்க்கைக்கு பயன்படும் இந்த வசனம் ஒரு நிபந்தனை கூறுகிறது. என் நாமத்திற்கு பயப்படுபவர்கள், ஆம் அன்பு சகோதரர்களே, தேவனுடைய நாமத்திற்கு நீங்கள் பயப்படும் போது இத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். தேவனை மதித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதியில் நடக்கும்போது தேவன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் உடல், மனம், ஆவி ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்து தேவன் உங்கள் இருளையை வெளிச்சமாக கொண்டு வர தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணியுங்கள். தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சமாதானத்துடனே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.